வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1 இருக்கக்கூடிய இந்த 5th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ இந்த அட்ஜசன்ட் ஃபிகர், ஓகேங்களா, ரெண்டு ஃபிகர் இருக்குது. ஏபிசி ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் ரைட் ஆங்கிள் அட் சி, ஓகேங்களா. ஏபிசி வந்து ரைட் ஆங்கிள் அட் சி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது அண்டு டிஇ பர்பண்டிகுலர் டு ஏபி. ஸோ டிஇன்றது ஏபிக்கு பர்பண்டிகுலர்னு கொடுத்துட்டாங்க. Prove that triangle ABC similar to triangle ADE and hence find the length of AE and DE. ஸோ இந்த ரெண்டு லென்த்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இதை தான் நம்ம இப்போ கிளாஸாக பார்க்க போகிறோம். கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். ஸோ எடுத்து எழுதுறீங்க. இப்போ ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஓகேங்களா, ஏபிசி அண்டு ட்ரையாங்கிள் டிஇஏ இதை எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் காமன் என்ன லெட்டர் இருக்குது? ஏ இருக்கா? வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ரெண்டுக்குமே காமனாக ஏன்றது ஆங்கிள் ஏ எடுக்கலாமா? ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏ அப்படின்றப்ப பிஏசி ஈக்குவல் டு இதுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டிஏஇ எடுக்கலாமா? டிஏஇ. ஸோ ரெண்டுக்குமே என்னது காமன் ஆங்கிள், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய காமன் ஆங்கிள் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது பெர்பெண்டிகுலர், கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது பெர்பெண்டிகுலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிசிஏ ஈக்குவல் டு பெர்பெண்டிகுலர் என்னது டிஇஏ எழுதலாமா? டிஇஏ. ஸோ ஈன்றது பெர்பெண்டிகுலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 90 டிகிரி, ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், அப்போ பை டபுள்ஏ கிரிட்டீரியா, ஓகேங்களா. ஸோ இந்த டபுள்ஏ கிரிட்டீரியா அப்படின்னா என்னன்றதை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு வீடியோக்கு மேலே டிப்ஸ் வரும். ஸோ அது வீடியோவில் போய் பாருங்கள். ஆல்ரெடி இதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். டபுள்ஏ கிரிட்டீரியானா என்ன, எஸ்ஏஎஸ்னா என்ன, ட்ரிபிள் எஸ்னா என்ன அப்படின்ட்டு, ஓகேங்களா. ஸோ இப்போ பை டபுள்ஏ கிரிட்டீரியா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்றப்ப போத் ட்ரையாங்கிள்ஸ், ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஇஏ, ஓகேங்களா. பை டபுள்ஏ கிரிட்டீரியா அப்படி ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர், ஓகேங்களா. ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து சைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைமென்ஷன் எதுவுமே தெரியாது, இந்த ஒரு பக்கம் தான் தெரியும். ஸோ அப்போ இந்த இதை கண்டுபிடிச்சா தான் நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும், ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்ட்டு. ஸோ அப்போ நான் இதை வந்து ஏபியை கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னது 2 + 5 இது 5 இருக்குது, இது 12 இருக்குது, இது ஹைபார்ட்டன்ஸ் அப்படின்றப்ப பை பித்தாகோரஸ் தியரம் அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம்? பேஸ் சைட்ஸ் அதாவது ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஹைபார்ட்டன்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போமா. ஸோ ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஹைபார்ட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அப்போ இதோட ஸ்கொயரையும் கூட்டினா வரக்கூடியதான் இதோட ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடியதான் பித்தாகோரஸ் தியரம். ஸோ அப்போ பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர், இதுதான் பித்தாகோரஸ் தியரம், ஓகேங்களா. ஸோ ஏபின்றது ஹைபார்ட்டன்ஸு, இது வந்து பேஸு, இது வந்து சைடு, ஓகேங்களா. பிசி ஸ்கொயர் அப்படின்றப்ப இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 12. ஸோ பிசி ஸ்கொயர் அப்படின்றப்ப 12 ஸ்கொயர், ஓகேங்களா. ப்ளஸ் ஏசி ஸ்கொயர், ஏசின்றது இதுலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் 3, இதுலேருந்து இது வரைக்கும் 2. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 அப்படின்றப்ப 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர், ஓகேங்களா. ஸோ 12 ஸ்கொயர் அப்படின்றப்ப 144, 5 ஸ்கொயர்ன்றப்ப 25 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது 169. அப்போ ஏபியை வந்து இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13, ஓகேங்களா. ஸோ அப்போ 13ன்றது எனக்கு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த லென்த்து 13, ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இது 13 கிடச்சிருச்சா? இப்போ நம்ம வழக்கம் போல் எழுதலாமா? ஹைபார்ட்டன்ஸு 13 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய பை டபுள்ஏ கிரிட்டீரியா இது வந்து சிமிலர் அப்படின்றதுனால கரஸ்பாண்டிங் சைட்ஸ், ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? அதோட ஹைபார்ட்டன்ஸு, பெரிய ட்ரையாங்கிளோட ஹைபார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி டிவைடட் பை சின்ன ட்ரையாங்கிளோட ஹைபார்ட்டன்ஸ், அதாவது இது ரைட் ஆங்கிள்னா ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தான் ஹைபார்ட்டன்ஸ், ஓகேங்களா. ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் ஹைபார்ட்டன்ஸ். ஸோ ஏபி டிவைடட் பை ஏடி, ஓகேங்களா. அதான் இங்கே எழுதுகிறேன், ஏபி டிவைடட் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு தென் நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறேன்? ஏசி
ஓகேங்களா. ரைட் ஆங்கிளுக்கு இங்கே என்ன கனெக்ட் ஆகுதோ அதை தான் எழுத போகிறேன். ஏசி டிவைடட் பை அடுத்தது இருக்கக்கூடியது என்னது ஏஇ. ஓகேங்களா. ஸோ ஏசின்றது இங்கேருந்து இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த பக்கம் திருப்புறேன். ஏஇ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இதோட ஹைபார்டன்ஸ் டிவைடட் பை இதோட ஹைபார்டன்ஸு ஈக்குவல் டு இந்த பேஸ் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பிசின்னு இருக்குது. ஸோ அப்போ பேஸை விட்டுட்டு சைடு என்ன இருக்குது ஏசி. ஸோ இதை தான் எழுதுறேன். ஏசி டிவைடட் பை இதோட பேஸ் இதுன்றப்ப இதோட சைடு ஏஇ. ஸோ அதை தான் எழுதுறேன். ஏசி டிவைடட் பை ஏஇ. ஓகேங்களா. ஸோ ஈக்குவல் டு என்ன வரும், அடுத்து இன்னொரு சைடு எனக்கு இருக்கக்கூடியது பேஸ் பிசி டிவைடட் பை இடி இதோட பேஸ். ஓகேங்களா. பிசி டிவைடட் பை இடி. ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச டைமென்ஷன்லாம் எதில் இருக்குதுன்னு பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். அப்படியே ஏபின்றது நம்ம கண்டுபிடிச்சோம், ஹைபார்டன்ஸ் வந்து 13. ஏடி அப்படின்றது அவனே கொடுத்துருக்கான் 3 அப்படின்ட்டு. ஏசி அப்படின்றது 2 3 2 கொடுத்துருக்கான். ஸோ 2 + 3. ஓகேங்களா. அடுத்தது ஏஇ தான் நமக்கு தெரியாது, இதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பிசியுமே பார்த்தீங்க அப்படின்னா அவன் கொடுத்துருக்கானா பிசி 12 கொடுத்துருக்கான். இடி கொடுத்துருக்கானா, இடி கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ இதை நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன், அவன் கொடுத்துருக்கதோ எல்லாம் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த சைடு நான் எழுதுகிறேன். இதில் இருந்து இதை மட்டும் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஏஇ கிடைக்குமா. ஸோ எடுக்குமா. 13/3 = 2 + 3 5 ஏஇ. ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடியது 2 + 3ன்றது 5 ஏஇ. இதுக்கு அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு பாருங்கள். ஸோ 13 ஏஇ = இது இந்த பக்கம் போச்சுன்னா 15. அப்போ ஏஇ = என்னது 15/13. ஓகேங்களா. ஸோ ஏஇன்றது 15/13 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கான ஆன்சர் 15/13. நெக்ஸ்ட்டு வந்து நான் கண்டுபிடிக்க வேண்டியது இடி. ஓகேங்களா. ஸோ அப்போ இதை மட்டும் எடுங்க, இதை மட்டும் எடுத்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்தாலும் சரி, நம்ம எது வேணாலும் எடுக்கலாம். நான் இதை எடுக்கிறேன். ஸோ 2 + 3 5 divided by ஏஇ = 12 divided by இடி. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 5 இடி = இது வந்து போகும்போது 12 ஏஇ. ஏஇக்கு பதிலாக ஆல்ரெடி 15/13. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 5 நான் இங்கே கொண்டு போகும்போது இடி = 12 × 15 divided by 13. இந்த 5 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்து. ஓகேங்களா. ஸோ இப்போ கட் பண்ணுங்கள். 1 3 3 3 3s are 15. ஸோ மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 3 12s are 36 divided by 13. ஸோ இதை கட் பண்ண முடியாது. இவ்வளோ தான் ஃபைனல் ஆன்சர் எதுக்கு இடி. ஓகேங்களா. ஸோ இடி = 36 divided by 13 எங்கே இருக்குது, இடி = 36 divided by 13. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க கேட்டிருக்கிறது இந்த 2 அளவு தான். ஸோ கேட்டிருக்கதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இவ்வளோ தான். ஸோ வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒன்று சொல்கிறேன். 2 ட்ரையாங்கிள் எடுத்து ரெண்டுமே ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டி அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். காமன் ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்றத வச்சு. ஸோ ரெண்டுமே சிமிலாரிட்டி அப்படின்னா இதுக்கு அடுத்து சிமிலாரிட்டினா கண்டிஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேங்களா. பை யூஸிங் சிமிலாரிட்டி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர், ஓகேங்களா, சிமிலாரிட்டி கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு டைமென்ஷன் இந்த ஏபி தெரியணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல பித்தகோரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ஏபி கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சி இந்த இதில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இதை அப்ளை பண்ணும்போது எனக்கு ஏஇ இடி தெரியணும் அப்படின்றப்ப இதை விட்டுட்டு மீதி இருக்கிறத வச்சு இதை மட்டும் விட்டுட்டு இது ரெண்டையும் வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏஇ கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்து இடி கண்டுபிடிக்கணும். ஏஇயை வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை இதை விட்டுட்டு ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்து நம்ம செஞ்சாலும் சரி தான் இடி கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். 5th சம்மு வீடியோ பாருங்கள். ஈஸியாக இருந்துச்சு, புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.